ஹாய் மக்களே! எப்போல்லாம் நான் இன்னைக்கு சமைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப டல்லாக சோர்வாக ஃபீல் பண்ணுறேனோ, அன்னைக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணுற ஒரே டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசமும் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரையும் தான். அதுவும் முன்னாடிலாம் நான் ரசம் வச்சேன் அப்படின்னா, ரசம் ரசம் மாரியே இருக்காது. விஷம் மாரி இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் குடுக்குற மாரி தான் இருக்கும். ஆனா இப்போலாம் அப்படி இல்லைங்க. சூப்பரா ரசம் வைப்பேன். ஏன்னா, நான் ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் பண்ணுன டிப்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி அடிச்சிருக்கேன். அதாவது என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் நாத்தனார் தக்காளிய வேக வச்சு ரசம் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க பூண்ட மிக்ஸியில போட்டு அரைக்காம, அத மட்டும் தனியா ஒரு குளவியில வச்சு இடிச்சு அத ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த பூண்டு அந்த ரசத்துல மிதக்கும்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிலாம் ஒவ்வொருத்தையும் அங்கங்கேயா நான் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சுட்டு, அதே மாதிரி ரசம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சூப்பரா வந்துருச்சுங்க. இப்போலாம் ரசம் வச்சா நெறைய வைக்கிற அன்னைக்கு செலவே ஆகாது. கம்மியா டேஸ்ட்டா இருக்க அன்னைக்கு நமக்கே ரசம் கிடைக்காது. உங்களுக்கு ரசம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.